கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையும் அதன் அதிகாரம் குறித்து நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்று நாம் சங்கீதம் 19 அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை அறிக்கையிடப் போகிறோம். இவைகள் அந்த சங்கீதத்தின் கடைசி 3 வசனங்கள். இந்த வார்த்தைகள் தாவீதின் ஜெபமாய் இருக்கிறது. நாமும் அநேக ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஜெபம் இது. சில பதில்களை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஏனென்றால், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று இந்த வசனம் கூறுகிறது. அதை ஜெபிக்க ஆரம்பித்ததிலிருந்து தேவன் எனக்குள் வெளிப்படுத்தின மறைவான பாவங்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஆகையால் நாங்கள் அதை முழுவதுமாய் ஜெபித்து கடைசி வசனத்தில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படி நாங்கள் அழைப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சரி, கடைசி வசனத்தில் என்னோடு இணைந்து கொள்ளும்படி உங்களை நான் அழைக்கப் போகிறேன். இது ஒரு ஜெபம். இதை உணராவிட்டால் ஜெபிக்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் உங்கள் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்வார். நான் இந்த வார்த்தைகளை பகுதி பகுதியாக சொல்கிறேன். எனக்கு பின் நீங்கள் சொல்லலாம். சரியா? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இதை இன்னொரு முறை சொல்லலாம். இந்த முறை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரமும் வல்லமையும் என்கிற தலைப்பு கீழ் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடைசி பகுதியில் தேவனுடைய வார்த்தை என்கிற தலைப்புக்கு 2 வித்தியாசமான பயன்பாடுகள் உண்டு என்று உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த தலைப்பு பயன்படுத்தப்படுகிறது, வேதத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டுமே தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகின்றது. இயேசுவுக்கும் வேதத்திற்கும் முற்றிலுமான ஒற்றுமை இருக்கிறது என்று இது காண்பிக்கிறது. வேதம் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை, இயேசு தேவனுடைய சொந்த வார்த்தை. இயேசுவோடு நமக்கு சரியான உறவு வேண்டுமானால் வேதத்தோடு நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும். வேதத்தோடு சரியான உறவு இல்லாமல் இயேசுவிடம் சரியான உறவு இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரமும் வல்லமை என்கிற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருத்தை இந்த வேளையிலே உங்களோடு கூட நான் மிகவும் வாஞ்சியோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிகாரம், அதாவது அத்தாரிட்டி என்கிற ஆங்கில வார்த்தை எழுத்தாளர் அல்லது ஆத்தர் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. வேறு விதமாக சொன்னால், எந்த எழுதப்பட்ட காரியத்தின் அதிகாரமும் அதை எழுதினவரின் அதிகாரமாகவே இருக்கிறது. தான் உருவாக்குகிற எந்த காரியத்திற்கும் எழுத்தாளரே அதிகாரம் கொடுக்கின்றார். ஆகையால் வேதாகமத்தின் எழுத்தாளர் யார் என்று நாம் அறிய வேண்டும். வேதத்தின் எழுத்தாளர் யார்? மத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்திலே இந்த கேள்விக்கு வேதாகமம் மிக தெளிவான பதில் அளிக்கின்றது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் எந்த நற்கிரியையும் செய்ய முழுமையாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் அதன் மூல அர்த்தத்தை வேதத்தில் தான் பார்க்க வேண்டும். வேத வசனத்திற்கு பின் இருக்கும் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரம். முடிவில் அவர்தான் அதன் எழுத்தாளர். அவர் பல வாய்க்கால்களையும் பல கருவிகளையும் பயன்படுத்தினார். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் பின் பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரம் இருக்கிறது. அவர் தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் நாம் வேதத்தை எதிர்க்கும்பொழுது தேவனுடைய அதிகாரத்தையே நாம் எதிர்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களில் சில மட்டுமல்ல, எல்லாமே தேவனால் அருளப்பட்டது என்று சொல்கிறது. சில மக்கள் வேதத்தில் தேவனால் அருளப்பட்ட வசனங்களை உண்மையான அதிகாரம் இல்லாதவை என்று அவர்கள் எண்ணுகிற வசனத்திலிருந்து பிரித்து விடுவார்கள். ஆனால் அது வசனத்திற்கே மாறானது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே வேத வாக்கியங்களை எல்லாம் தேவனால் அருளப்பட்டவர்கள் என்றும் வேத வாக்கியங்களை எல்லாம் பயனுள்ளவைகள் என்றும் கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் இது முக்கியமல்லவென்று எந்த புஸ்தகத்தையும் நீங்கள் விட்டுவிட முடியாது. எஸ்ரா, நெகேமியா போன்ற புஸ்தகங்கள் மிக மிக முக்கியமானவை.
உன்னத பாட்டு மிக முக்கியமானது. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகமும் மிக மிக முக்கியமானது. நீங்கள் பிரபலமாக அறியப்பட்டிருக்கிற ஒரு சில வேத வசனங்களையே சார்ந்து கொண்டு இவைகள் தான் தேவையானது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அது உண்மையல்ல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் முழு வேதத்தினாலும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பல ஆண்டுகள் செல்லும். ஆனாலும் அது முன்னேற்றத்திற்கானதாக அமையும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடையலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறதே அவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டுவது என்று இயேசு சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். கேட்கிறது மட்டுமல்ல, கேட்டு அதன்படி செய்வதே மிக மிக முக்கியமானது. வேதத்தின் அர்த்தத்தை பொறுத்தவரையிலும் அதன் அர்த்தத்தை எடுத்து சொல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரே நபர் அதன் எழுத்தாளர் தான். நீங்கள் வெளியே சென்றால் எழுத்தாளர் என்ற இடத்தில் என் பெயர் உள்ள அநேக புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் தான் எழுத்தாளர். அவைகளில் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் என்னவென்று உங்களுக்கு தெளிவாக புரியவில்லை என்றால் நான் தான் அதை விலைக்கு சொல்வதற்கு மிக சிறப்பான நபர். ஏனென்றால் நான் என்ன எழுதினேன் என்பது எனக்கு தான் தெரியும். நான் அதை சொல்ல வேண்டிய தெளிவோடு சொல்லாவிட்டாலும் நான் என்ன அர்த்தத்தில் எழுதினேன் என்று எனக்கு தெரியும். அதேபோல் வேதத்தின் எந்த பகுதியை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் அதன் எழுத்தாளரை கேளுங்கள். அவர் ஒருவர்தான் வேதத்தின் அர்த்தத்தை குறித்து உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அதிகாரம் பெற்றவர். 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 வசனத்திலே பேதுரு இப்படியாக சொல்கிறார்: வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எந்த தனி மனிதனும் எனக்கு இதன் அர்த்தம் என்னவென்று தெரியும் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை விளக்குவதற்கு அங்கீகாரம் பெற்றவர். பின்பு அவர் தொடர்கிறார்: தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பவுல் சுட்டி காட்டினதையே பேதுருவும் சுட்டி காண்பிக்கிறார். என்னவென்றால் வேதத்திற்கு பின்னணியில் இருக்கும் ஊக்கமளித்தல் பரிசுத்த ஆவியானவர்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தை எழுதினவர்களில் அநேகர் பலவினரும் பிழைகள் நிறைந்த மனுஷருமாய் இருந்தார்கள். வேதத்திலேயே அவர்கள் பாவங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் மிக நியாயமாக சொல்லலாம். வேதத்தை எழுதினவர்களின் பாவங்களை வேதமே குறித்து வைக்கின்ற காரியம் வேதத்தின் பிழையற்ற தன்மையின் அடையாளமாகத்தான் காண்கிறேன். இன்று இருக்கும் அநேகர் தங்கள் பாவங்களை அமைதலாக மூடிமறைத்து அவைகளை வெளியே வராவிடாமல் தங்களை குறைவற்றவர்களைப் போல எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கிறார்கள். வேதத்தின் எந்த எழுத்தாளரும் அதை செய்கிறதில்லை. சங்கீதங்களில் பெரும் பகுதியை எழுதின தாவீதின் பெரும் பாதகங்கள் எல்லோரும் வாசிக்கும்படியாக குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் வேதத்தை எழுதினவர்கள் பிழைகள் உள்ளவர்களாக இருக்கையில் வேதம் எப்படி பிழையற்றதாக இருக்க முடியும்? சங்கீதம் 12 அதிகாரம் 6 வசனத்திலே இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கின்றது. ஒரு எளிய வசனம், சங்கீதம் 12:6. அதை நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் உலோகத்தை எப்படி சுத்தம் செய்வார்கள் என்ற ஒரு சிறு காட்சி இது. களிமண்ணால் ஒரு சூளையை கட்டுவார்கள். அதில் நெருப்பை கொளுத்தி சுத்திகரிக்கும்படி அதில் உலோகத்தை வைப்பார்கள். ஆகையால் அந்த காட்சியில் 3 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று களிமண் சூளை, அதுதான் மனித கருவி, வெறும் களிமண். அடுத்தது வெள்ளியாகிய செய்தியை புடமிடுகின்ற அக்கினியான பரிசுத்த ஆவியானவர். இதை பார்க்கும் பொழுது குறைவுள்ள ஆண்களும் பெண்களும் தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட மற்றும் அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தையை, அடுத்தது வெள்ளியாகிய செய்தியை புடமிடுகின்ற அக்கினியான பரிசுத்த ஆவியானவர். இதை பார்க்கும் பொழுது குறைவுள்ள ஆண்களும் பெண்களும் தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட மற்றும் அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தையை எழுத அல்லது எடுத்துக்கூற எப்படி வாய்க்காலாக இருக்க முடியும் என்று நமக்கு காண்பிக்கிறது. மறுபடி நான் சொல்லட்டும், களிமண் மனித பாத்திரமாக இருக்கிறது, அக்கினி பரிசுத்த ஆவியானவர். 7 தரம் புடமிடப்பட்ட முற்றிலும் சுத்தமான வெள்ளி தேவனுடைய செய்தியாக இருக்கின்றது. வேதத்தில் 7 என்கிற எண் நம்ம 2 காரியங்களோடு இணைக்கின்றது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது பூரணம். பூரணம் பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகும். ஆகையால் பலவீனமான குறைவுள்ள மனிதர்கள் மூலம் வேதம் வந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியினால் 7 தரம் புடமிடப்பட்டு இருக்கிறது. அது முற்றிலும் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இப்போதும் வேதத்தை குறித்து இயேசுவின் மனோநிலை எப்படி இருந்தது என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சீஷர்களாக இருக்கும் நமக்கு அவரே முன்மாதிரியாக இருக்கின்றார். அவர் வேதத்திற்கு எப்படி உறவு கொண்டார் என்று யோவான் 10 அதிகாரம் 35 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலில் சுட்டிக்காட்டின அதே காரியத்தை மறுபடியும் சொல்கிறேன்.
தன்னை பின்பற்றுகிற எல்லாரும் பயன்படுத்துகின்ற 2 தலைப்புகளை இயேசு அங்கே வேதாகமத்திற்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை மற்றும் வேதம். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று அர்த்தமாகும். அது மனுஷனிடத்திலிருந்து தோன்றவில்லை, தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தது. வேதம் என்று சொல்லும் பொழுது எழுத்தில் பதிவு செய்யப்பட்டது என்று அர்த்தமாகும். தேவன் பல காரியங்களை சொன்னார், அவைகள் எல்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டதெல்லாம் நம்முடைய விசேஷித்த பயனுக்காகவே பதிவு செய்யப்பட்டுள்ளன. நம்முடைய இரட்சிப்புக்கென்று நாம் அறிய வேண்டிய எல்லாம் அவைகளில் உள்ளன. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை இன்று நாம் பார்த்த வாக்கியங்கள் அடங்கியிருக்கிறது. அதை மறுபடியும் சொல்கின்றேன், வேத வாக்கியங்கள் தவறாதது. அந்த எளிய வார்த்தையை காட்டிலும் வேறு எந்த வார்த்தைகளும் வேதத்தின் அதிகாரத்தை எடுத்து காட்ட முடியாது. பிரியமானவர்களே, வேத வாக்கியம் தவறாதது. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வேதத்தின் அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். இயேசு வேதத்தை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நான் உங்களோடு கொடுத்து பேச விரும்புகிறேன். திரும்பவும் இங்கே ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது நடந்த ஒரு காரியத்தை நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் 3ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு யோவானால் யோர்தானில் எப்படி ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை அது பதிவு செய்திருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை கவனித்து பார்த்தால் அதில் பரிசுத்த ஆவி அவர் மேல் தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அநேக நேரங்களில் இறங்கியிருக்கிறார், ஆனால் எப்போதுமே நம்மீது தங்கினதில்லை. ஏனென்றால் நாம் சொல்லுகிற செய்கிற அநேக காரியங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்க முடியாது. இயேசுவான அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தையும் சொல்லவோ செய்யவோ இல்லை. அதற்கு பின் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, பிதாவாகிய தேவனுடைய சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி வானத்திலிருந்து அந்த சத்தம் கேட்டது. நீங்களும் நானும் இந்த காரியம் நடந்த பிறகு இயேசுவுக்கு எல்லாம் சுலபமாக நடந்திருக்கும் என்று நினைக்கலாம். பிதா மற்றும் ஆவியானவரின் அங்கீகாரம் அவருக்கு இருந்தது, தீர்க்கதரிசியாகிய யோவானின் அங்கீகாரமும் அவருக்கு இருந்தது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. பிரியமானவர்களே, நடந்த அடுத்த காரியம் என்னவென்றால் 40 நாட்கள் உபவாசித்து பிசாசினால் சோதிக்கப்படுகிற நிலையில் இயேசு வனாந்திரத்தில் காணப்பட்டார். ஆகையால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை எளிதாக்கிவிடும் என்று நினைக்காதீர்கள். உண்மையை சொன்னால் ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கிவிட முடியும். ஏனென்றால் தேவன் அபிஷேகிக்கிறவர்களை சாத்தான் பலமாய் எதிர்க்கின்றான். லூக்காவின் சுவிசேஷத்தில் இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் 40 நாட்களில் முடிவில் இயேசு வெளியே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் இரண்டும் வெவ்வேறான காரியங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுவது ஒரு காரியம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நடப்பதும் செயல்படுவதும் வேறொரு காரியம். சாத்தானோடு போராட்டத்தை சந்தித்து ஜெபிக்கும் வரையும் இயேசு கிறிஸ்து இதை செய்யவில்லை. ஓரளவிற்கு அது நமக்கு உண்மையாக இருக்கும். நாம் சோதனையையும் எதிர்ப்பையும் மேற்கொண்டால்தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் செயல்பட முடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சோதிக்கிறவன் அவரிடத்தில் வந்தபொழுது தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படித்தான் சாத்தான் முதலில் சோதித்தான். எப்போதுமே சாத்தானின் முதல் அசைவு அதுதான். அவன் உடனடியாக தேவனுடைய வார்த்தையை மறுக்க மாட்டான். அதை குறித்து கேள்விகளை எழுப்புவான். நீங்கள் அதை சந்தேகிக்கும்படி செய்வான். சபையின் சரித்திரத்தில் இதை எத்தனையோ முறை வெற்றிகரமாக பயன்படுத்தினால்தான் அவன் வேறெந்த சூழ்ச்சியும் தேடினதே இல்லை. ஆனால் உங்களிடத்தில் அதே கிரியை செய்ய விடாதீர்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாத்தான் இயேசுவிடம் சொன்ன முதல் காரியத்தை கவனித்து பாருங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். தேவன் பரலோகத்திலிருந்து பேசி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அப்போதுதான் சொல்லியிருந்தார். ஆனால் தேவனிடத்திலிருந்து அவர் கேள்விப்பட்டதை சந்தேகிக்கும்படியாக சாத்தான் அவருக்கு சவால் விடுகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அதை நிரூபிக்க ஏதாவது செய்யும், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு சாத்தானுக்கு அளித்த 3 பதில்களும் ஒரே புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அது உபாகம புஸ்தகம். இதில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இயேசுவோ சாத்தானோ உபாகம புஸ்தகத்தின் அதிகாரத்தை கேள்வி கேட்கவில்லை. ஆகையால் நீங்கள் ஏன் கேள்வி கேட்டு உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள்? அப்படித்தான் இயேசு சோதனையை சந்தித்தார். இது மிக மிக முக்கியமானது. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தியே இயேசு சோதனையை சந்தித்தார். எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானோடு விவாதிக்கும் அளவிற்கு நீங்கள் உங்களை புத்திசாலிகளாக எண்ணாதிருங்கள். அவன் உங்களை விட அதிக சாதுரியம் உள்ளவன். இந்த தொழிலை அவன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறான்.
உங்கள் வாதங்களினால் அவனை இணங்க வைக்க முயற்சி செய்யாதீர்கள். வேத வசனத்தினால் அவனை சந்தியுங்கள். இயேசு சோதிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் எழுதியிருக்கிறபடியே 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 என்று அவர் அவனை மேற்கொண்டார். இயேசு அதை சொன்ன பொழுதெல்லாம் சாத்தான் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை மாற்றினான். வேத வசனத்திற்கு அவனிடத்தில் பதில் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆகையால் சாத்தானை உங்கள் இறையியல் ஞானத்தினாலேயோ தத்துவங்களினாலேயோ மேற்கொள்ள ஆசைப்படாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு பதில் கொடுங்கள். ஏவாள் செய்த தவறை இயேசு செய்யவில்லை. மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திற்கு செல்வோமானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, அதாவது சாத்தான் தரித்து கொண்ட சரீர வேஷம், இது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. இப்பொழுது உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். சாத்தான் முதல் அவளை என்ன செய்ய தூண்டினான்? சரியாக சொன்னீர்கள், சந்தேகிக்க அவளை ஏவினான். அது மட்டுமல்ல, நீங்கள் சந்தேகிக்கும் போது அடுத்த அடி அவிசுவாசம், அதற்கு அடுத்த அடி கீழ்ப்படியாமை. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் உங்களை பின்தொடரும். சாத்தானை அவனுடைய தளத்திலேயே சந்திக்க முடியும் என்று தவறாக எண்ணின ஏவாள் அவனை பார்த்து, தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நாங்கள் புசிக்கலாம், சில தடைகள் இருந்ததை அவளுக்கு ஒத்துக்கொள்ள மனதில்லை, தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் கனியை தவிர என்று பதிலளித்தாள். அதுதான் ஜீவ விருட்சம், அதை குறித்து அவள் தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை தொடவோ அதன் கனியை புசிக்கவோ வேண்டாம், புசித்தால் மரிப்பீர்கள் என்று சொன்னாள். பிசாசின் பதிலை பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுதான் அவனுடைய குறி. கேள்வி கேட்டு துவங்குவான், ஆனால் தொடர்ந்து மறுதளிப்பான். கடந்த நூற்றாண்டில் சபையின் சரித்திரத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் எந்த பிரசங்கியாரை, இறையியல் நிபுணரை சாத்தான் வேதத்தை கேள்வி கேட்கும்படி செய்தானோ அவர்களை எப்போதுமே மறுதளிக்கும் நிலைக்கு அவன் கொண்டு வந்திருக்கிறான் என்று காண்பீர்கள். அந்த சறுக்கலான கீழ்நோக்கும் பாதையில் நீங்களும் பயணத்தை ஆரம்பிக்காதீர்கள் பிரியமானவர்களே. வேதம் அதிகாரம் உள்ளது, அது தேவனுடைய வார்த்தை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள். அதனாலே பிசாசுக்கு பதில் கொடுங்கள். அவனால் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலளிக்க முடியாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக பவுல் கூறுகிறார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. வசனம் அல்லது வார்த்தை என்பதற்கு 2 கிரேக்க வார்த்தைகள் உண்டென்று உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஒன்று லோகோஸ், மற்றொன்று ரேமா. லோகோஸ் தேவனுடைய முழு நித்திய ஆலோசனை, ரேமா என்பது தேவனுடைய பேசப்பட்ட வார்த்தை. அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் ரேமா, தேவனுடைய பேசப்பட்ட வார்த்தை. நீங்கள் பிசாசை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பேசித்தான் அவனை சந்திக்க வேண்டும். வேதம் உங்கள் புஸ்தக அலமாரியில் இருந்தாலோ உங்கள் படுக்கையின் அருகிலுள்ள மேஜையில் இருந்தாலோ உங்களை அது பாதுகாக்காது. நீங்கள் அதை அறிக்கையிடும் பொழுதுதான் அது கிரியை செய்கிறது. உங்கள் வாயில் அந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்காக நீங்களே சொல்ல வேண்டும். அப்பொழுது அது கூர்மையான கருக்குள்ள பட்டயமாக மாறுகிறது. பிசாசு அதை கண்டு தான் பின்வாங்குகிறான். அதற்கு அவனிடத்தில் பதில் இல்லை. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? வேத வசனம் என்பது எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். பழைய ஏற்பாடு என்று நாம் அழைக்கிற நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகளை குறித்து யூதர்கள் பேசுகிற விதம் இதுதான். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிறு எழுத்து, எழுத்தின் உறுப்பு என்கிற வார்த்தைகளில் சிறு எழுத்து என்பது எபிரேயத்தின் யோட், அதாவது YOOD. எபிரேய எழுத்துக்களிலே மிக மிக சிறிய எழுத்து இதுதான். எழுத்தின் உறுப்பு என்பது ஒரே மாதிரியான 2 எழுத்துக்களை வித்தியாசப்படுத்துவதற்கு போடப்படுகிற ஒரு சிறிய சுழிதான். ஆகையால் எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் இவை இரண்டும் எல்லா எழுத்துக்களை காட்டிலும் மிக மிக சிறிய எழுத்துக்கள். இயேசு இவைகளில் ஒன்றாகிலும் என்றென்றும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் சர்வாதிகாரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை இது காண்பிக்கிறது. பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் அப்போது சொல்லவில்லை. ஏனென்றால் சிறிய எழுத்து, எழுத்தின் உறுப்பு என்பது எழுதப்பட்டிருக்கும் காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் முழுமையான அதிகாரத்தை உறுதி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் முடிவுக்கு சற்று முன் மத்தேயு 22
எல்லா வேத வசனங்களின் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளாத சதுசேயரை சந்தித்தார். உண்மையை சொன்னால் அவர்கள் வேதத்தின் முதல் 5 புஸ்தகங்களின் அதிகாரத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற போதனைக்கும் சவால் விடுத்தார்கள். இயேசுவிடம் ஒரு சாமர்த்தியமான கேள்வியோடு கூட அவர்கள் வந்தார்கள். மத்தேயு 22 அதிகாரம் 31 32 வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர்களுக்கு பதிலளித்தார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். அந்த வசனத்தை இயேசு எப்படி பயன்படுத்தினார் என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன் மோசேயினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். மோசேயிடம் தேவன் நேரடியாக பேசின வார்த்தைகள் அது. ஆனால் இயேசு அவைகளை எடுத்து செல்லும் பொழுது 14 நூற்றாண்டுகளுக்கு முன் மோசேக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போல் அவைகளை குறித்து பேசவில்லை. இது மிகவும் வல்லமையுள்ளது. அவர் தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொன்னார். பார்த்தீர்களா? வேதம் என்றும் பழையதாக போவதில்லை. வேதம் மனிதரின் சாதுரியத்தை மட்டும் பதிவு செய்கிற கருவியாக ஒருபோதும் இருந்ததில்லை. அது தேவனுடையது. 3000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் தேவன் உங்களோடு பேசுகிறதா இருக்கிறது. இயேசு புரிந்து கொண்ட வேதத்தின் அதிகாரமும் இதுவே. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வேதத்தை எப்படி நிறைவேற்றினது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே 18 முறை இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக இன்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். வேறு விதமாக சொன்னால், அவர் வேதத்தை விசுவாசித்து மட்டுமல்ல, வேதத்தை அறிக்கையிட்டது மட்டுமல்ல, வேதத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய முழு வாழ்க்கையும் வேதத்தின் செயல்பாடாகவே இருந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் 4 மட்டும் எடுத்துக்கொள்வோம். அவருடைய பிறப்பு, அவர் மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இவைகள் எல்லாவற்றையும் குறித்து வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக நடந்தது என்று வேதம் சொல்கிறது. வேதத்தின் அதிகாரத்தை இதை காட்டிலும் பலமான வேறெந்த வழியிலும் இயேசு கிறிஸ்து உறுதி செய்திருக்க முடியாது. இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டுக்கு பின் என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு பின் இருக்கும் அதே அதிகாரம் தான் இதற்கும் இருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷரோடு பேசின 2 பகுதிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். யோவான் 14 அதிகாரம் 25-26 வசனத்திலே இயேசு சீஷர்களிடத்திலிருந்து விடைபெறுகிறார். இயேசு கிறிஸ்து தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பட்டம். உதவியாளர், சில நேரங்களில் அவர் தேற்றவாளன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆகையால் அப்போஸ்தலர்கள் எழுதின எல்லாவற்றுக்கு பின்னும் பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரம் இருக்கிறது. அவர் 2 காரியங்களை செய்வார் என்று இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு போதிக்காததை உங்களுக்கு அவர் போதிப்பார். நான் சொல்லி நீங்கள் மறந்தவைகளையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆகையால் சுவிசேஷங்களின் செய்தி மனிதனுடைய ஞாபகத்திறனை சார்ந்திருக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரின் சத்தியத்தையே சார்ந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் யோவான் 16 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் இதே காரியத்தை இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே கூறுகிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இலக்கணத்தின் விதைகளை தகர்த்து பரிசுத்த ஆவி அவராக இருக்கிறார், அது அல்ல என்பதை அழுத்தமாக சொல்கிறார். கிரேக்க இலக்கண விதிகளின்படி அவர் அது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசுவோ அவர் என்று சொல்கிறார். தெளிவாக சொன்னால் பரிசுத்த ஆவி அது என்பது மட்டுமல்ல, அவராக இருக்கிறார். அவர் ஒரு நபர். நீங்கள் அவரோடு ஒரு நபராக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு மிக தெளிவாக கூறுகிறார். சத்திய ஆவியாக வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். மறுபடியும் இயேசு நீங்கள் பெற்றுக்கொள்ளாததும் இன்னும் உங்களுக்கு தேவையானதுமான போதகத்தை பரிசுத்த ஆவியானிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்றும் சொல்கிறார். பின்பு அவர் சொல்கிறார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம் இப்படியாக கூறுகிறது, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவரின் இன்னொரு முக்கியமான குணாதிசயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், அவர் எப்போதுமே இயேசுவை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தாத
அல்லது ஒரு மனுஷனையோ வேற எந்த திசையிலோ மகிமை செலுத்தும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையோ கிரியைகளையோ நீங்கள் எதிர்கொள்ள நேரிட்டால் அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானதல்ல என்பதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் முதன்மையான ஊழியம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவதுதான். ஆவிகளை சோதித்து பார்க்க இது ஒரு நல்ல வழி. நாம் ஆவிகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்ததா என்று நீங்கள் சோதித்து பார்க்கக்கூடும். உறுதியான ஒரு சோதனை என்னவென்றால் அது இயேசுவை மகிமைப்படுத்தும். இல்லை என்றால் அது கேட்பதற்கு நலமாக தோன்றினாலும் ஆவிக்குரியதாக தோன்றினாலும் பலமான உரத்த குரலில் கூறப்பட்டாலும் அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்ததல்ல. ஏனென்றால் அவர் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் மகிமைப்படுத்த மாட்டார். எப்பொழுது மனிதர்கள் மகிமையை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் மன்னியுங்கள், நான் போக வேண்டும், நீங்கள் தொடரலாம், ஆனால் நான் இங்கே இருக்க முடியாது என்று சொல்வார். இப்படித்தான் அநேக ஊழியர்கள் வழி தவறி சென்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு மட்டும் கொடுக்கும் மகிமையை மனிதர்கள் எடுத்துக்கொண்டதினாலே அழிந்து போன ஊழியங்கள் அநேகம் உண்டு. நான் இதை குறித்து இப்போது மிகவும் உணர்வுள்ளனாக இருக்கிறேன். நான் இடைவிடாமல் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் இயேசுவுக்கு மகிமையை கொடுக்கிறேனா அல்லது டெரிக் பிரின்ஸ் ஒரு முக்கியமான நபர் என்பதை ஜனங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனா? தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிதான் டெரிக் பிரின்ஸ் என்ற எண்ணத்தோடு தான் நான் வாழ்கிறேன். அடுத்தது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் தன்மை இது மிகவும் சுவாரஸ்யமானது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையின் தன்மையை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கற்கானதாயும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இது பட்டயத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை மரித்து போனதல்ல, வெள்ளைத்தாளில் போடப்பட்டிருக்கும் கருப்பு குறிகள் அல்ல, பிரசங்கியாரின் வாயிலிருந்து வரும் சத்தங்களும் அல்ல. அது உயிரோடு இருக்கிறது, ஜீவன் உள்ளது, எங்கே போனாலும் ஜீவனை அது கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. அது வல்லமையுள்ளதாக இருப்பதற்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சாத்தான் உலகத்தில் நிரப்பி இருக்கும் எல்லா பொய்களை காட்டிலும் அது வல்லமையுள்ளது. தேவனுடைய வார்த்தையே எல்லாவற்றுக்கும் விடை. அதற்கு பின் ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதால் நான் கருத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. ஆனால் மனிதன் ஒரு திரியேக ஜீவன் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு திரியேக ஜீவனாக மனிதன் இருக்கிறான். ஆனால் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கற்றுக்கொள்வது தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் ஆகும். அது மட்டுமே ஆத்மாவுக்குரியதை ஆவிக்குரியது என்று பிரிக்கத்தக்க கூர்மையான கருவியாக இருக்கிறது. இது மிக முக்கியமானது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆத்மாவுக்கு அடுத்தது பல விதங்களில் ஆவிக்குரியவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை குறித்து காணலாம். 1 கொரிந்தியர் 2 பவுல் இப்படியாக கூறுகிறார், ஆத்மாவுக்குரியவனாக வாழ்கிற மனுஷன் தேவனுடையவைகளை பெற்றுக்கொள்வதில்லை, ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகின்றன என்று கூறுகிறார். ஆகையால் ஆத்மாவுக்கு அடுத்தது எது, ஆவிக்குரியது எது என்று வித்தியாசப்படுத்த கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அதை செய்யக்கூடும். கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் இருக்கிறது. ஆகையால் அறுவை சிகிச்சை நிபுணரின் கருவிகள் நுழைய முடியாத, மனநல மருத்துவரின் ஆய்வு ஊடுருவ முடியாத எந்த இடத்திலும் வேதம் ஊடுருவக்கூடியதாயும் இருக்கிறது. மனித தன்மையின் ஆழங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிற ஒரே காரியம் வேதம்தான். மேலும் வேத வசனமானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வகையறுப்பது என்றால் ஆராய்ந்து பார்ப்பது, ஏதோ ஒன்றின் தன்மையை உற்று பார்ப்பது என்று அர்த்தம். நான் ஒரு இளம் விசுவாசியாக இருந்தபோது எனக்கு யாரோ ஒருவர் சொன்ன காரியம் இன்னும் நினைவில் உள்ளது. நீ வேதாகமத்தை வாசிக்கும் போது உன் வேதாகமும் உன்னை வாசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்தது. ஏனென்றால் நான் வேதத்தை தேவனுடைய வேலைப்பாடாக கருதி ஒரு தத்துவ நிபுணராக வாசிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து வாசிக்க வறட்சியாக கண்டேன். எந்த புஸ்தகமும் என்னை தோற்கடிக்க முடியாது என்ற உறுதி மட்டுமே என்னை தொடர்ந்து வாசிக்க செய்தது. ஆனால் திடீரென்று என்னை குறித்து வித்தியாசமாக உணர ஆரம்பித்தேன். அந்நேரம் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் என்னிடத்தில் பதில் இருந்தது என்று நினைத்தேன். தத்துவம் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும் என்றும் எண்ணினேன். ஆனால் வேதத்தை வாசிக்க எனக்குள் இருந்த சுய நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை.
அப்போது எனக்கு 25 வயது கூட ஆகவில்லை, என் காலத்துக்கு முன்பாக எனக்கு வயதாகிறது என்று நான் நினைத்தேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது வேதம் என்னை வாசித்துக் கொண்டிருப்பதை நான் உணரவில்லை. முடிவிலே ஒருமுறை தானியேல் 5ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்ற வார்த்தை எனக்கே சொல்வது போல இருந்தது. என் சுய பெருமை, அகந்தை, என் அறிவுபூர்வமான தன்னம்பிக்கை எல்லாம் வேதத்திற்கு முன் வாடி போக ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் நான் இன்னும் விசுவாசியாதிருந்த சூழ்நிலையில் அது தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆகையால் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் உங்களை வாசிக்கிறது என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். வேதம் என்ன செய்யும் என்று இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சுவிசேஷத்தின் செய்திக்கு அற்புதமான விதத்தில் இடம் கொடுத்த தெசலோனிக்கேய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் வேதம் நமக்குள் என்ன செய்யும் என்பதை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை மனுஷனுடைய வார்த்தையைப் போல் பெற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுக்குள் தன் முழு கிரியையும் செய்யாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டால் உங்களில் பயனுள்ள கிரியை அது நடப்பிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நேரம் எடுத்து ஆண்டவரை பார்த்து, இது உம்முடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள் எதை செய்ய அனுப்பினீரோ அதையெல்லாம் என்னுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் அது செய்து முடிக்கட்டும், ஏனென்றால் அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதற்கு பின் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொன்ன குறிப்பிடத்தக்க வாக்கியம் வேதத்தில் எங்கும் உள்ள வாக்கியங்களில் இது மிகவும் விசேஷமான வாக்கியம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனங்கள் இது ஒரு வாக்கியத்தின் நடுவில் இருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆச்சரியமான ஒரு வாக்கியம். தேவனுடைய தெய்வீக சர்வ வல்லமையானது நமக்கு தேவையாக இருக்க போகும் எல்லாவற்றையும் கூட அது நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. நீங்கள் ஆண்டவரே அதை காணாமே அது எங்கே என்று கேட்கலாம். அடுத்த வசனம் சொல்கிறது, இச்சையினால் உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? அவைகள் எங்கே இருக்கின்றன? அவைகள் வாக்கு தத்தங்களில் உள்ளன. நானே வடிவமைத்த இந்த வாக்கியம் எனக்கு மிகவும் பிடித்தது. வாக்கு தத்தத்தில் தேவைகளை சந்திக்கும் ஒரு முன்னேற்பாடு இருக்கிறது. ஆகையால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் யாவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதை அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தேவையாக இருக்க போகும் யாவும் அவைகளில் தான் உள்ளன. மேலும் இயேசுவை அறிகிற அறிவினாலும் இது வருகிறது. ஏனென்றால் வேதம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆச்சரியமான வாக்கியம் இது. வேதத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்படாவிட்டால் நான் இதை சொல்ல துணிய மாட்டேன். என்னவென்றால் வாக்கு தத்தங்களில் பங்கேற்பதின் நிமித்தமாக நாம் இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக மாற முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக விதமான போதனைகள் இருப்பதினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களில் அநேகருக்கு இதை குறித்து தெரியும். இன்றைக்கு அது மிகவும் பிரசித்தமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து சரியானதை செய்து அதை போதுமான கால அளவிற்கு செய்தால் நீங்கள் தேவர்கள் ஆகலாம் என்று போதிக்கின்றது. அதற்கு புதிய யுகம் என்று பெயர். இது இந்து மதத்தின் தத்துவத்தை அதிகமாக உட்படுத்துகிறது. மார்மோன்களும் இதையே சொல்லுகிறார்கள். நீங்கள் போதுமான காலம் வரை தொடர்ந்து செயல்பட்டால் நீங்கள் தேவர்கள் ஆகலாம் என்று சொல்லுவார்கள். இது வெளியரங்கமாக தவறானது. அதற்கான அடிப்படை காரணத்தை சொல்கிறேன். தேவன் சிருஷ்டிக்கப்படாதவர், நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிக்கப்பட்டது ஒருபோதும் சிருஷ்டிக்கப்படாததாக மாற முடியாது. இது ஒரு வஞ்சகம். ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற்று அவைகளை பயன்படுத்தும் பொழுது நாம் தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக மாறலாம். நான் எப்போதும் யாக்கோபின் ஏணியை குறித்து நினைப்பேன். அவனுடைய கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவன் தனியாக வனாந்திரத்தில் கல்லை தலையணையாக வைத்து தூங்கினான். எத்தனை பேர் கல்லை தலையணையாக வைக்க விரும்புவீர்கள்? நான் ஹடண்டா மக்கள் மத்தியில் சூடான் தேசத்தில் இருந்தபொழுது அவர்கள் கற்களைத்தான் தலையணைகளாக பயன்படுத்தினார்கள் என்று கண்டுபிடித்தேன். ஒரு நாள் நான் ஒரு சூடானிய மனிதனை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவன் ஒரு கூர்மையான முனையுடைய ஒரு நீளமான கல்லை எடுத்து தரையில் வைத்து தன் தொலையை அதன் மீது வைத்து சந்தோஷமாக தூங்கினான். ஆகையால்
இது சாத்தியம்தான், ஆனால் அநேகர் அதை விரும்ப மாட்டீர்கள். ஆனால் யாக்கோபு தன் தலையை கல்லிமேல் வைத்து தூங்கினான். யாக்கோபு அதற்கு பின் பெற்றது எனக்கும் கிடைத்தால் நான் கல்லை தலைக்கு வைத்து தூங்குவேன் என்று ஒரு சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அவன் கனவிலே பரலோகத்தை எட்டுகிற ஒரு ஏணி இருந்தது. அதன் கால் பூமியில் இருந்தது. அதன் மேல்புறம் பரலோகத்தில் இருந்தது. தேவதூதர்கள் அதில் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். இயேசுவே அதன் மேலே நின்று பேசினார். ஆனால் வேதத்தை ஒரு விதத்தில் யாக்கோபின் ஏணியைப் போல நான் காண்கிறேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அந்த ஏணியின் ஒரு படியாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு படி மேலே உயர்கிறீர்கள். முடிவிலே அது உங்களை பரலோகம் கொண்டு செல்லும். ஆகையால் உங்கள் வேதத்தை ஒருபோதும் அசட்டை செய்யாதீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் நலனுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இதுவே திறவுகோல். தேவன் நமக்கு கொடுத்த மிக விலையுறந்த ஈவும் இதுவே. நமக்கு இன்று அநேக வேதாகமங்களும் மொழிபெயர்ப்புகளும் குறிப்புகளும் உள்ள வேதங்களும் உள்ளன. ஆனால் வேதத்தை ஒருமுறை கூட திறந்து பார்க்காத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இன்னொன்றையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், கடந்த நூற்றாண்டுகளில் வேதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் பாதுகாத்த அநேக ஆண்களும் பெண்களும் தங்கள் ஜீவனையே தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகையால் அதை பக்தியோடு எண்ணுவோம். தேவன் அதன் மூலமாய் நம்முடைய வாழ்வில் வருவதால் வேதத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மிக எழுச்சியூட்டக்கூடிய ஒன்றை நான் இந்த செய்தியை முடிக்கும் முன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது தேவனுடைய வார்த்தையின் விளைவுகள். பவுல் தெசலோனிக்கேயரை பார்த்து, நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால் உங்களுக்குள் பலன் செய்கிறது என்று சொன்னார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய 8 விளைவுகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய வார்த்தை செய்யக்கூடியவைகளும் இவைகளே. முதலாவது, ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது ஒரு அருமையான ஒரு வசனம். ஏனென்றால் வடக்கு ஆப்பிரிக்காவின் வனாந்திரத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு தோல் வியாதினாலே நான் படுத்த படுக்கையில் இருந்தேன். அதை கிரானிக் எக்ஸிமா என்று அழைத்தார்கள். இன்றைக்கும் அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது. அப்போதுதான் நான் புதிதாக ஒரு கிறிஸ்தவனாக மாறியிருந்தேன். எனக்கு விசுவாசம் இருந்தால் தேவனை குணமாக்குவார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். உடனடியாக ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை என்பதையும் சொல்லுவேன். ஜான் பனியன் தன்னுடைய மோட்ச பிரயாணம் என்ற நூலிலே சோர்வின் பள்ளத்தாக்கு என்று அழைப்பதும் இதுவே. எனக்கு விசுவாசம் இல்லை. ஒரு நாள் அந்த இருளான பள்ளத்தாக்குக்குள் மிகவும் பிரகாசமான ஒரு ஒளிக்கதிர் வந்தது. அது ரோமர் 10 அதிகாரம் 17 வந்தது. ஆதலால் விசுவாசம் வரும் என்கிறதான வார்த்தை. நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அது இல்லாமல் இருக்க அவசியமில்லை. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். இப்பொழுதும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்கு விசுவாசம் வந்து கொண்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் வாசிக்கும் பொழுது தனியாக இருந்தாலும் சத்தமாகத்தான் வாசிப்பார்கள். உதாரணத்துக்கு, தன் ரதத்தில் போய்க் கொண்டிருந்த எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். தனக்குத்தானே அவன் வாசித்தாலும் அவன் வாசிக்கிறதை பிழிப்பு கேட்டான். சத்தமாக வாசிப்பதை குறித்து இன்னொன்றும் உண்டு. நீங்கள் சத்தமாக வாசிக்கும் பொழுது உங்கள் சத்தத்தை நீங்களே கேட்கிறீர்கள். கேட்கும் பொழுது விசுவாசம் வருகிறது. சரி, அதுதான் வேதத்தின் முதல் விளைவு. இரண்டாவதாக, புதிய பிறப்பை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையினால் தான் நாம் மறுபடியும் பிறக்கின்றோம். யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்திலே தேவனை குறித்து சொல்லும் பொழுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஏன் அதை செய்தார் தெரியுமா? ஏனென்றால் அவர் அதை செய்ய தீர்மானித்தார். அதற்கு மேல் நமக்கு எந்த விளக்கமும் கிடைப்பதில்லை. எந்த காரியத்தின் ஆரம்பத்திற்கு போவோமானாலும் அது தேவனுடைய தீர்மானத்தில் தான் ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் தமக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்க தீர்மானித்தார். அது தம்முடைய வார்த்தையினால் வேத வசனத்தினால் உருவாக்கப்படும் என்றும் தீர்மானித்தார். அதுதான் உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டியாக தேவனுடைய ஜனமாக மாற தேவனிடத்தில் அழைத்து வந்தது. தேவனுடைய வார்த்தையினாலேயே அது ஆனது. அடுத்தது 1 பேதுரு 1 அதிகாரம் 22 23 வசனத்திலே அதே கருத்தை தொடர்ந்து பேசுகிறார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உங்கள் ஆத்துமாவை சுத்திகரிப்பது எப்படி? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் தானே. சத்தியத்தை கேட்கிறதுனாலே அல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறதுனாலே தான். விளைவு என்னவாயிருக்கும்? விளைவு மாயமற்ற சகோதர சிநேகமாகும். பேதுரு தொடர்கிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத வித்து என்றால் என்ன?
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம்தான். ஆகையால் விசுவாசத்தினால் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வித்தாகிய தேவனுடைய வார்த்தையை புதிய பிறப்பை ஏற்படுத்துகிறது. வித்து அழியாதது, அது உருவாக்குகின்ற ஜீவனும் அழியாதது. விதையின் தன்மைதான் அதிலிருந்து தோன்றும் ஜீவனின் தன்மையை நிர்ணயிக்கின்றது. நீங்கள் ஆப்பிள் விதை விதைத்தால் ஆரஞ்சு மரம் முளைக்காது. விதையின் தன்மை ஜீவனின் தன்மையை நிர்ணயிக்கும். தேவனுடைய வார்த்தை அழிவில்லாதது, அதை உருவாக்கின்ற ஜீவனும் அழியாதது. தெய்வீக தன்மை உடையது, பரிசுத்தமானது, நித்தியமானது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்தவுடன் உங்களுக்கு தேவையானது ஊட்டச்சத்து. அற்புதமானது என்னவென்றால், ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்தை தேவனுடைய வார்த்தை கொடுக்கின்றது. நீங்கள் ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பால் தேவை. அதைத்தான் பேதுரு அடுத்த அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்கிறார். 1 பேதுரு 2:3 நான் வாசிக்கின்றேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆகையால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவுடன் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள ஒரு நல்ல பசி உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களில் அநேகர் மறுபடியும் பிறந்தவுடன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாஞ்சவர்களாக இருந்தோம் என்று சாட்சி கொடுப்பீர்கள். நாம் பிறந்தபொழுது ஆரோக்கியமான குழந்தைகளாக நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரே காரியத்தை வாஞ்சிக்கிறவர்களாகவே பிறந்தோம். ஆனால் வளர வளர அப்பத்தை போன்ற உணவு நமக்கு தேவையாக இருக்கிறது. சாத்தான் இயேசுவை சோதித்து கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்ன பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகையால் தேவனுடைய வார்த்தை பால் மாத்திரமல்ல, அது அப்பமாகவும் இருக்கிறது. ஆனால் இன்னும் வளரும் பொழுது இன்னும் திட ஆகாரம் தேவைப்படுகிறது. இதுவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே எபிரேயரின் எழுத்தாளர் தங்கள் பின்னணியில் இருந்தே வேத அறிவுடையவர்களாக இருந்த யூதர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் அறிந்திருக்கிற எல்லாவற்றின் நிமித்தம் நீங்கள் இப்போது செய்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மில் சிலரை பார்த்து சொல்ல விரும்புவார் என்று கூறுகிறார். வேத அறிவு உங்களுக்கு உண்டு, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். அத்தாட்சி என்ன? அவர்கள் எளிமையான அடிப்படையான சத்தியங்களுக்கு மேலாக ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தின் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். புரிகின்றதா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முதிர்ச்சி அடைய புலன்களை பயிற்றுவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை அறியவும் நீங்கள் எதிர்க்கும் சக்திகளை அறியவும் அதை பயன்படுத்த வேண்டும். முதிர்ச்சிக்கு வழியும் இதுவே. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சிரத்தையோடு பயன்படுத்தாவிட்டால், தேவனுடைய வார்த்தையின்படியும் வாழாவிட்டால் முதிர்ச்சி அடையவே மாட்டீர்கள். நீங்கள் பாலை காட்டிலும் திடமான உணவை அல்லது சிறிய அப்பத்திற்கு மேலாக ஒன்றையும் உண்ணக்கூடாதவர்களாக இருப்பீர்கள். ஆனால் திடமான ஆகாரம் பயிற்சி எடுத்தவர்களுக்கு மாத்திரம்தான். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி அதை ஜாக்கிரதையாகவும் தொடர்ச்சியாகவும் தங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தினவர்களுக்கும் தான் அது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின் 3வது விளைவு ஆவிக்குரிய ஊட்டச்சத்து. 4வது விளைவு மனதில் ஞானோதயம். 119ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். அநேகருக்கு நன்றாக தெரிந்த வசனம்தான். சங்கீதம் 119 130ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தேவனிடத்தில் பேசிக்கொண்டு சொல்கிறான், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். ஆகையால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிலும் இருதயங்களிலும் பிரவேசிக்கும் பொழுது அது வெளிச்சத்தை தருகின்றது. கல்வியிலிருந்து இது வித்தியாசமானது. கல்வி வெளிச்சம் அல்ல. நீங்கள் படிப்பறிவு உள்ளவர்களாயிருந்தும் முற்றிலும் அந்தகாரத்தில் உள்ளவர்களாயும் இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் நானும் அப்படிதான் இருந்தேன். நான் அதிக உயர்வான கல்வி கற்றவன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என் வாழ்வில் பிரகாசிக்கும் வரை கொடிய இருளில் தான் நான் இருந்தேன். ஆகையால் கல்வி வெளிச்சம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் கல்வியை பெறும் ஒரே நோக்கத்தோடு இருந்த ஆப்பிரிக்க மாணவர்களோடு நான் இடைப்பட்டிருந்தேன். நீங்கள் கல்வியை தேடுகிறீர்கள், ஆனால் ஞானத்தை பெறுகிறீர்களா என்ற தலைப்பில் நான் அவர்களுக்காக ஒரு சின்ன கைப்பிரதியை எழுதினேன். கல்வியும் ஞானமும் ஒன்றல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இந்த கைப்பிரதியில் சிலருக்கு அதிர்ச்சியூட்டின ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்டினேன். அது என்னவென்றால், உலகத்தில் அதிகபட்சமான பிரச்சனைகளும் கல்வி கற்ற முட்டாள்களினால் தான் உருவாக்கப்படுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட், ஒரு மனிதன் திருடனாக இருந்தால் அவன் ஒரு ரயில் பெட்டியை தான் திருடுவான், ஆனால் அதே மனிதனுக்கு கல்வியை கற்றுத்தந்தால் அவன் முழு ரயில் பாதையும் திருடி விடுவான் என்று ஒரு முறை சொன்னார். ஆகையால் கல்வி மிக பிரயோஜனம் உள்ளதுதான்,
ஆனால் அது வெளிச்சமல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நான் சொன்னது போல அதிக கல்வியை கற்ற அநேக மக்கள் கொடிய இருளில் இருக்கின்றனர். தேவனுடைய வார்த்தையின் பிரவேசம் மட்டும்தான் அவர்களுக்கு வெளிச்சத்தை தர முடியும். அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தை சரீர சுகத்தை தருகின்றது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நாம் 107 சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிப்போம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தவறான வாழ்க்கை வாழ்வதால் தான் நம்மில் சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு இப்போதாவது தோன்றினது உண்டா? எத்தனையோ பேர் என்னிடத்தில் அற்புத சுகத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். தவறாக வாழ்வது தான் அவருடைய பிரச்சனைக்கு மூல காரணம் என்று ஒத்துக்கொள்வது மிக மிக கடினம். ஆனால் நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரிந்தும் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனங்களில் கூறப்பட்டது போல மரிக்கும் தருவாயில் இருந்த அநேகர் மருத்துவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கடைசி நேரத்தில் ஜெபிப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் மரணத்தின் வாசலில் இருந்தபொழுது ஜெபித்தால் உதவி கிடைக்கும் என்று அவர்களுக்கு தோன்றியுள்ளது. தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது செய்கிற 3 காரியங்களை கவனியுங்கள். முதலாவது, அவர் ரட்சிக்கிறார். இரண்டாவது, அவர் குணமாக்குகிறார். மூன்றாவது, அவர் தப்புவிக்கிறார். தேவனுடைய 3 இரக்கத்தின் செயல்களை பாருங்கள். பாவத்திலிருந்து ரட்சிப்பது, வியாதியிலிருந்து குணமளிப்பது, பிசாசின் வலையிலிருந்து விடுவிப்பது. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே இதை செய்கிறார். அனுபவத்திலிருந்து இது எனக்கு நன்றாக தெரியும். உங்களில் சிலர் யாராவது ஒரு பிரசங்கியார் வந்து உங்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கவும் அவர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சுகத்தை பெறவும் எதிர்பார்க்கிறீர்கள். ஒருவேளை அது நடக்கலாம். அநேகர் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்காக ஜெபித்தால் சுகம் பெறுவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது நடப்பதில்லை. ஏனென்றால் இவர்கள் உண்மையில் தேவனை நோக்கி பார்க்காமல் சகோதரர் டெரிக் பிரின்ஸையே நோக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த பிரசங்கியாரும் அல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சுகத்தை பெறலாம். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அதற்கு பின் எந்த மருந்தும் எனக்கு உதவி செய்யாத போது என்னை மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வந்த எனக்கு மிகவும் பிரியமான வசனம் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20, 21, 22 வசனமாகும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று தேவன் சொல்கிறார். நான் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருந்தேன். மருத்துவர்களால் எனக்கு சுகத்தை கொடுக்க இயலவில்லை. நானோ எனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் தேவன் என்னை நிச்சயம் குணமாக்குவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வசனம் எனக்கு கிடைத்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் நம்ப ஆரம்பித்தேன். புதிய நம்பிக்கையுடன் வேதத்தை மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நான் ஒரு தத்துவ நிபுணராக இருந்தேன். தத்துவ ஞானிகளுடைய வேலையே சாதாரண காரியங்களை குழப்பமாக மாற்றுவதுதான். அப்பொழுதுதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை அதன் எளிமையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சுகத்தை குறித்த வசனத்தின் மேல் வசனத்தை நான் வாசித்தேன். ஆனால் என் ஆத்மாவை சுகப்படுத்துவார் என்று அர்த்தம்தான் என்று நினைத்தேன். என் சரீரத்தை குறித்து அவருக்கு அக்கறை இல்லை. அது அழிவுள்ளது, எப்படியும் மறிக்கத்தான் போகிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என்று வேதத்தில் வாசித்த பொழுது என் ஆத்மாவின் நோய்கள் மட்டும்தான் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நான் வாசித்த பொழுது அதை தாண்டி என்னால் போக முடியவில்லை. தேவன் அவருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு தத்துவ ஞானி கூட உடலுக்கு உடல் என்ற அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தத்தை கொடுக்க முடியாது. என் முழு சரீரத்துக்கும் ஆரோக்கியம். இந்த வசனத்தின் துணை குறிப்பில் ஆரோக்கியம் என்ற பதத்திற்கு மாற்று வார்த்தை மருந்து என்று பார்த்தேன். இராணுவத்தில் நான் மருத்துவ உதவியாளராக இருந்தேன். மக்கள் தங்கள் மருந்தை எப்படி சாப்பிடுவார்கள் என்று என்னையே நான் கேட்டேன். 3 வேளையும் ஆகாரத்துக்கு பின் என்று பதில் கிடைத்தது. அதையே நானும் செய்வேன் என்று தீர்மானித்தேன். 3-4 மாத காலமாக நான் தேவனுடைய வார்த்தையை தினமும் 3 வேளை ஆகாரத்துக்கு பின் என்னுடைய மருந்தாக எடுத்துக்கொண்டேன். உலகத்திலேயே மிக மோசமான சுகாதாரமற்ற வானிலையுள்ள சூடான் நாட்டில் தேவனுடைய வார்த்தை எனக்கு முழுமையான மற்றும் நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தது. ஆகையால் சகோதர சகோதரிகளே, இது கிரியை செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
தேவனுடைய வார்த்தையின் இன்னும் 3 விளைவுகளை நான் சீக்கிரமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பாவத்தின் மீதும் சாத்தான் மீதும் வெற்றி. சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. மறுபடியும் 11 வசனத்திலே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தூய்மையான வாழ்க்கை வாழ முடியுமா என்று நம்முடைய வாலிபர்களில் அநேகர் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். முடியாது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களும் கூறுகிறார்கள். பாதுகாப்பான பாலியல் உறவுகள் என்று அழைக்கப்படும் பாதுகாப்பற்ற உறவை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தன் வழியில் கவனம் செலுத்துகிற வாலிபன் ஒரு தூய்மையான வாழ்வு வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆப்பிரிக்க வாலிபர்கள் மத்தியில் நான் வேலை செய்த பொழுது அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நிறைவேறுவதை நான் கண்டதற்காக தேவனை துதிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தபடினாலே அவர்கள் தூய்மையாக்கப்பட்டு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மத்தேயு 4 அதிகாரத்தில் இயேசு சாத்தானை சந்தித்த பொழுது எழுதியிருக்கிறபடி என்ற ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தினார் என்று நினைவு கூறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 5 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதாவது கணவன்மாரே, அது ஒரு ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளை என்று சொல்ல விரும்புகிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்தமும் கரைதிரை இல்லாத மணவாட்டியை இயேசு தமக்கு எப்படி ஆயத்தப்படுத்துவார்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது, சுத்திகரிக்கின்றது. யோவான் இயேசுவை குறித்து இவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று சொன்னார். ஜலத்தினால் மாத்திரமல்ல, இரத்தத்தினாலும், தன்னுடைய பலியின் இரத்தத்தினாலே நம்மை மீட்கிறார். ஆனால் தன்னுடைய வார்த்தையின் ஜலத்தினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். இரண்டும் நமக்கு தேவை. ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படும்படியாக இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசியாக வேதம் ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 1 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 25 வசனங்களே சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேதத்திற்குள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் சரீர பிரகாரமான தோற்றத்தை காண்பிக்காது, நீங்கள் உள்ளே எப்படி இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கும். நீங்கள் கண்ணாடியில் பார்த்து ஏதோ ஒன்று சரியில்லை என்று காணும் பொழுது அதை சரி செய்வதை புத்தியுள்ள செய்கின்ற யாக்கோபு சுட்டி காட்டியிருக்கிறார். உங்கள் முடி சரியாக இல்லை என்றால் அதை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். உங்கள் முகம் அழுக்காக இருந்தால் கழுவிக்கொள்வீர்கள். கண்ணாடியில் காண்பதை வைத்து செயல்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தை என்னும் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அதையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை அதில் கண்டு வேதம் எதை செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொண்டவைகளை மறுபடியும் நினைவுபடுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் 8 விளைவுகளை இந்த வேளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, விசுவாசத்தை உருவாக்குகிறது. 2, புதிய பிறப்பின் வித்தாக இருக்கின்றது. 3, ஆவிக்குரிய ஊட்டச்சத்தாக அது இருக்கின்றது. 4, மனதில் ஞானோதயத்தை உண்டாக்குகிறது. 5, சரீரத்தில் சுகத்தை கொடுக்கின்றது. 6, பாவத்தின் மீதும் சாத்தான் மீதும் வெற்றியை தருகிறது. 7, சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் அளிக்கின்றது. 8, ஆவிக்குரிய கண்ணாடியாக இது இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையும் அதிகாரமும் உங்கள் வாழ்விலும் கிரியை செய்வதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென்.